இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நீங்கள் ரெண்டே கொஸ்டின் சேர்த்து கேட்டுறேன். இப்போ நீங்கள் எண்மக்கள் போயிட்டு இருக்கீங்க. இப்போ கேஷ் ஃபார் ஓட்ஸ் தராங்களே, ஓட்டு நேரத்தில் பைசா கொடுத்து ஓட்டு வாங்குறது, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் குறையும்னு நினைக்கிறீங்களா? ஒன்று. ரெண்டாவது, மோடி 3.0ல தமிழ்நாட்டோட பங்கு என்னவா இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஓட் ஷேரால இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பை த தமிழ்நாடு பீப்புள். சார், வி ஹவ் எண்மக்கள் யாத்திரை உங்களுடைய ஆதரவோடு தமிழக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 தொகுதிகளை தாண்டி இருக்கும் சார். 200 கான்ஸ்டிடுவன்சி we have crossed. Now I firmly believe sir, ஒரு ஆல்டர்னேட் தமிழ்நாட்டில் சரியான ஆல்டர்னேட் இருந்தா யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஆல்டர்னேட்டே மக்களுக்கு கொடுக்காம ஒரே குட்டையில் ஒரு 2 மட்டையை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு கேண்டிடேட் டிஃபரன்சியேஷன் கிடையாது. எல்லாரும் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க, 7 முறை 8 முறை 9 முறை எலெக்ஷன் நின்னவங்க. ஆம் ஆத்மி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க சார். வாட் எவர் வி சே, ஆம் ஆத்மி இப்போ அவங்க எங்கேயோ போயிட்டாங்க சார். ஆம் ஆத்மி என்ன சார் பண்ணாங்க? டெல்லி. அரவிந்த் கெஜ்ரிவால் went and stood against Sheila Dikshit. 25 years she never lost that constituency. He won by 30,000 votes. ஆம் ஆத்மி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஏன்னா சார், எவ்ரிபடி தாட்டோ காங்கிரஸ்க்கு ஏதோ வித்தியாசமா அதை கொண்டு வர்றாங்கப்பா, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் சார். பீப்புள் ஆர் வில்லிங் டு கிவ் அ சான்ஸ் சார். சான்ஸ் கொடுத்தவங்க, கிடைச்சவங்க அதை பயன்படுத்திக்கல. கடந்த 25 ஆண்டுகள்ல மக்கள் 3 பேர்த்துக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ஐ வில் நாட் டெல் தேர் நேம் சார். சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் போய் நீங்க டிராவிடியன் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சீங்கன்னா எப்படி சார் மக்கள் உங்களை ஏத்துக்குவாங்க? பாலிடிக்ஸ் சம்டைம்ஸ் இஸ் பேஷன்ஸ். ஒரு சான்ஸ் கொடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 10 years நீங்க நிக்கணும். You take a chance, again you go and make an alliance, then people will say, oh, எல்லாரும் நீங்க ஒரே ஆள் தான், இதுக்கு ஓட்டு போடணும். ஸோ மக்கள் மேல நான் கண்டிப்பா குறை சொல்ல விரும்பல சார். ஐ பிலீவ் 2024 will be the start of something very unique where people will have an option. இதெல்லாம் தப்பா இருக்கு, இவங்க சரியா இருக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கறத 2024ல வரும் என்பதை இந்த யாத்திரை எங்களுக்கு உணர்த்தி இருக்கு சார். அதே நேரத்தில் post 2024 is going to be a very confusing period for Tamil Nadu electorate. Options உங்களுக்கு நிறைய வரப்போகுது. You have Dravidian parties on one side, you have parties like BJP on one side, then you have parties like Actors Party on one side. Everybody says I'm going to be fresh, I'm going. So உங்களுக்கு சாய்ஸ் நிறைய இருக்க போகுது. You will have a lot of choice. இதுவா இந்த ஃபேக்ஷனா அந்த ஃபேக்ஷனா, பிஜேபியா ஆர் மேபி சம் அதர் நியூ பார்ட்டியா. ஸோ தமிழ்நாடு தான் சார் இந்தியாவிலே அதிக பொலிட்டிக்கல் பார்ட்டி, 2% மேல ஓட் ஷேர் வச்சிருக்கிற பார்ட்டிஸ் அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில். எந்த ஸ்டேட்லயும் 2% மேல இவ்வளவு பொலிட்டிக்கல் பார்ட்டி, லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் above 2% ஓட் ஷேர் அந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க. ஸோ 2024 to 2026 என்னை பொறுத்த வரைக்கும் சார், இட் வில் கிவ் 2 things. One, 100% nobody is going to form a majority government in 2026. இது ஆப்ஷன் ஏவா இருக்கும். So Tamil Nadu will see a pure first time alliance in 2026, option 1. Or if parties like BJP, if we properly manage the period between 2024 to 2026 in a very professional way, if we do lot of hard work, if BJP is able to generate lot of grassroots leaders in all the 234 assembly constituencies, party is able to present you candidates at least 500 days before. Not 1 week before, not 10 days before. 500 நாட்களுக்கு முன்பு 234 தொகுதிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு வேட்பாளரை அறிமுகப்படுத்தினால் 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம். பட் உங்களுக்கு தெரியும், ஒரு தேசிய கட்சியில் இருக்கும். நேஷனல் பார்ட்டி has got its own problem because it's a cadre driven party. So BJP ஒரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா cadre driven party. So தமிழ்நாடு politics is slightly unique. So அதனாலதான் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி சொன்ன சார். ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி தாண்டி ஆப்ஷன் சி போவதற்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. திரும்ப we will not see one party in Tamil Nadu who will say I got 118, I got 130, I got 150. That is gone sir. 2021 முடிஞ்சு போச்சு. 2026 either we will go for a pure alliance or parties like BJP, we take big risk. We completely redo our playbook. We completely reimagine our politics. We put our candidates 500 days before the model code of conduct. Then it is BJP's election, sir. அதனால எப்படி அது போகுதுன்னு பொறுத்திருந்து பாப்போம் சார். ஏன்னா என்னுடைய கிரேடுக்கு மை ரேங்க் அண்ட் பே I can only disclose this much.
then everybody has to take that extra bit of courage. எல்லாரும் அந்த extra bit of risk தமிழ்நாடுக்காக எடுக்கணும். But the party is ready, the cadres are ready, we believe it is our time. So I see a wonderful future for Tamil Nadu people. ஒரு வித்தியாசமான அரசியல் 2025 களத்தில் இருக்கும் என்பது என்னுடைய தீர்க்கமான ஒரு நம்பிக்கைங்க சார்.